வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் ஹதீத் ஜிப்ரில் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பைனமா நஹ்னு ஜுலூசுன் ஐந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹதீஸினுடைய தொடர் விளக்கத்தை பார்த்தவர்களாக இன்றும் நாங்கள் அதே ஹதீஸினுடைய ஒரு விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அதாவதாக வந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இரண்டாவதாக ஒரு கேள்வியை முன்வைத்தார். ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் எனக்கு என்னவென்று அறிவித்து தாருங்கள் என்று கேட்ட வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துஅ்மின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்ற பதிலை அவர்களுக்கு கொடுத்தார்கள். எனவே இந்த பதிலில் வந்த முதலாவதாக இருக்கின்ற அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்ற இந்த வாசகத்தினுடைய விளக்கத்தை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். இன்று நாங்கள் அந்த தொடரில் வந்த அல் ஈமான் பில் குதுப், வேதங்களை கொண்டு அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளல் என்பதனுடைய ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா காலத்திற்கு காலம் ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி அல்லாஹ் அந்த சமூகத்தை நேர்படுத்துவதற்காக இஸ்லாமிய சட்டங்களை உள்ளடக்கிய வேதங்களை வஹி மூலம் அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுக்கு இறக்கி வைத்தார். ஆகவே இவ்வாறு வேதங்களை இறக்கிய அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சில வேதங்களை எமக்கு அறிவித்து தந்துள்ளார் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்க போனால் முதலாவதாக தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், இன்ஜீல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அதே போன்று ஃபுர்கான் வேதம் அதாவது குர்ஆன் எங்களுடைய தூதர் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தை ஹதீதுகளினூடாக இஸ்லாமிய வரலாறுகளினூடாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆம், உண்மையிலேயே அல்லாஹு தஆலாவால் இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதங்களை நாங்கள் கண்களால் காணாவிட்டாலும் அதனை ஈமான் கொள்வது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே, களிமா சொன்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கட்டாய கடமையாகவே இருக்கிறது. எனவே இந்த வேதங்களை அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான் என்பதற்கு குர்ஆனிலே பல சான்றுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சூரத்து ஷூராவது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகின்றான். அல்லாஹுல்லதி அன்ஸலல் கிதாப பில் ஹக்கி, அல்லாஹு தஆலாவே உண்மையான வேதங்களை இறக்கினான் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق. ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தார்கள். அல்லாஹ் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோர்களாகவும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அத்துடன் அவர்களுடன் உண்மையான வேதங்களையும் இறக்கினான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக அவன் இறக்கிய வேதங்களை பற்றி கூறுகின்றான். ஆகவே கலிமாவை மொழிந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த வேதங்களை கண்களால் காணாவிட்டாலும் அதனை ஈமான் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. யார் இதனை ஈமான் கொள்ளாமல் இதனை மறுத்து விடுகின்றானோ அவன் உண்மையான முஃமின் அல்ல என்பதும் எங்களுடைய அகீதாவின் அடிப்படையில் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக வந்த மனிதனுக்கு நபி அவர்கள் கொடுத்த பதில் ஒன்றுதான் அல் ஈமான் பிர் ரசூல், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். உண்மையில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பதே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் முக்கிய விடயமாகவே கருதப்படுகிறது. எனவே அனுப்பப்பட்ட தூதுவர்களுள் எமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட கடைசி நபியாகிய முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிமார்களில் கடைசி நபி எனவும் அவர்களுக்கு பின்னால் வேறு எந்த ஒரு நபி வரப்போவதில்லை என்ற விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய மனதால் கட்டாயமாக உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதே ஈமானின் ஒரு பகுதியாகவே கணிக்கப்படுகிறது. எனவே எமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் தூதுவர்களையும் நாங்கள் மனதால் ஈமான் கொள்வதும் எங்களது ஈமானின் ஒரு பகுதியாகவே கணிக்கப்படுகிறது. ஆம், கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரர்களே, அந்த ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுகின்ற பொழுது அவர்களுள் உலுல் அஸ்ம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய 5 பேர்கள் இருக்கின்றார்கள். அந்த 5 பேர்களில் மிகவும் கண்ணியமானவர்களாக மிகவும் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் எங்களுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மொத்தமாக இந்த 5 பேருமே உலுல் அஸ்ம்களாக இந்த இஸ்லாமிய வரலாற்றில் கணக்கெடுக்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆம்,
அன்புக்குரிய மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில்களில் ஒன்றுதான் அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர், இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல். உண்மையில் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளல் என்ற ஒரு விடயம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அதுவும் ஈமானின் ஒரு பகுதியாகவே கணக்கிடப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 4 கட்டங்களாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று, தாயினுடைய வயிற்றில் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்திற்கு வருதல், அது ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக துன்யவியத்தான இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை. மூன்றாவதாக ஆலமுல் பர்சக் என்று சொல்லக்கூடிய பர்சக்குடைய வாழ்க்கை, அதாவது ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால் அவன் அடக்கம் செய்யப்பட்டது முதல் கியாமத்து நாள் வரை வரவரைக்கும் உள்ள அந்த கபருடைய வாழ்க்கைக்கு ஆலமுல் பர்சக் என்று சொல்வார்கள். அந்த ஆலமுல் பர்சக் தான் 3வது வாழ்க்கை. 4வதாக கடைசி கால வாழ்க்கை, அதாவது யௌமுல் கியாமா, கியாமத்து நாளிலே அந்த மனிதர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு 4வது வாழ்க்கை என்று மனிதனுடைய வாழ்க்கை காலகட்டத்தை 4ஆக பிரிக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏதும் சொல்ல நினைத்தால் இவ்வாறு சொல்லுவார்கள்: நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இவ்வாறு செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கியாமத்துடைய நாளை சேர்த்தே உபதேசம் செய்வார்கள். உதாரணமாக பார்க்க போனால், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் அந்த இறுதி நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அவ்வாறு இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்க போனால், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் அந்த இறுதி நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவருடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தில் கியாமத்துடைய நாளை சேர்த்தே சொல்லுவார்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற உபதேசங்களில் கியாமத்து நாளை சேர்த்து செய்வதே அதிகமாக இருக்கிறது. இவ்வாறு சொல்வதற்கான காரணம் என்னவெனில், கியாமத்து நாளை கொண்டு ஈமான் கொண்ட ஒருவனுடைய செயற்பாடுகள் அல்லாஹுக்காக வேண்டியும் இஹ்லாஸாகவும் மிகவும் திறன்படவும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே, அவனுடைய அமல்களை செயற்பாடுகளை ஆக்கிக் கொள்வான் என்ற நோக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு செய்கின்ற அந்த உபதேசங்களில் கியாமத்து நாளை சேர்த்தே உபதேசம் செய்வார்கள் என்பதும் ஹதீதுகளினூடாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த கியாமத்து நாள் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. உதாரணமாக யௌமுஸ் ஸாஅ, யௌமுல் கியாமா, யௌமுல் குரூஜ், யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் ஹஸ்ரா, அத்தாம்மத்துல் குப்ரா, அல் வாக்கிஆ போன்ற பல பெயர்களால் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த கியாமத்து நாளுக்கு பெயர்களாக சொல்லுகின்றான். எனவே இந்த கியாமத்துடைய நாள் நிச்சயம் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கணக்குகள் கேட்கப்பட இருக்கின்றான். சுவர்க்கம் நரகம் என்று 2ஆக வைக்கப்பட்டு சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கெனவும் நரகவாசிகள் நரகத்துக்கெனவும் அந்த கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் தீர்ப்பளிக்க காத்து கொண்டிருக்கிறான் என்ற விடயத்தை ஒவ்வொரு மனிதனும் ஈமான் கொள்வதே அவனது ஈமானின் ஒரு பகுதியாகவே இஸ்லாம் கணிக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பில் கதர், கலா கதிரை கொண்டு ஈமான் கொள்ளுதல். இந்த உலகத்தில் நலவு கெடுதி அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்தினாலே நடக்கிறது எனவும் அவனது நாட்டமின்றி ஒரு துரும்பு கூட இந்த உலகில் அசைவதில்லை என்று மனதால் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான்: வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அறிவுக்கு எட்டாமல் விழுவதில்லை என்று அவனது வல்லமையினை அல்லாஹு தஆலா கூறுகின்ற இந்த விடயத்தின் மூலமாக அல்லாஹ்வின் கலா கதிரின் மூலமாகவே இந்த உலகத்தில் அனைத்தும் நடக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை இந்த ஆயத் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆம், அதே போன்று சூரத்து தௌபா 51வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகின்றான்: குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் எங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றானோ, எங்களுக்கு எது இருக்கிறது, எது நடக்க வேண்டும் என்று எழுதுகின்றானோ, தீர்ப்பளிக்கின்றானோ, அந்த ஒன்றை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்கப் போவதில்லை, வேறு எதுவும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்று நபியே நீர் கூறுவீராக. எனவே இந்த ஆயத்தும் தெளிவுபடுத்துகிறது, அல்லாஹ் எங்களுக்கென்று இந்த உலகத்தில் எதை எழுதியிருக்கின்றானோ, இந்த உலகத்தில் எது நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றானோ, இவ்வாறுதான் நடக்கும், இவ்வாறுதான் இந்த உலகம் இயங்கும் என்று எழுதியிருக்கின்ற அனைத்தும் தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தவிர அல்லாஹ்வினுடைய அறிவுக்கு எட்டாமல் அல்லாஹ்வினுடைய கலாகதிருக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் எதுவும் நடக்கவில்லை என்பதனையும் இந்த ஆயத் எங்களுக்கு தெட்ட தெளிவாகவே கூறுகிறது.
ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் எது அசைந்தாலும் எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் நிர்ணயித்த பிரகாரமே நடக்கிறது என்பதை உறுதி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொன்னார்கள், இந்த உலகில் முதலாக படைக்கப்பட்டது பேனை, எழுதுகோலைத்தான். அல்லாஹ் இந்த எழுதுகோலை படித்துவிட்டு அதனை பார்த்து சொன்னான், ஃபகால லஹு உக்துப், நீ எழுது என்று சொன்னான். ஃபகால, அந்த பேனை கேட்டது, வமா அக்துப், நான் எதை எழுத? கால, அல்லாஹ் சொன்னான், உக்துப் மா ஹுவ காயின், இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நடக்குமோ எதுவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அனைத்தையும் நீ எழுது என்று சொன்ன பிரகாரம் அந்த பேனை இந்த உலகத்திலே உலகத்திலே நடக்குகின்ற அனைத்தையும், ஏன் கியாமத்து நாளில் நடக்க இருக்கும் விடயத்தை கூட அந்த பேனை முழுமையாக எழுதி முடித்தது என்று ஒரு ஹதீதை நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம், இந்த உலகத்தில் நடக்க இருக்கும் அனைத்தும், நடக்குகின்ற அனைத்தும் அல்லாஹ்வின் நிர்ணயத்தின் பிரகாரமே நடக்கிறது என்று எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் எம்மில் சிலர் இன்று சிறார்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இயற்கை அழிவுகள் என்ற பெயரிலே கடல் கொந்தளிப்பு, பூமி அதிர்ச்சி, சுனாமி, ஆழி பேரலைகள், சூறாவளி காற்று வீசுதல் போன்றவைகளை இயற்கை அழிவுகள் என்று மாணவர்களுக்கு மத்தியிலே, சிறார்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகின்றார்கள். இவ்வாறான விடயங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்வது தவறான ஒரு விடயமாகும். கலா கதிரை ஈமான் கொண்ட ஒருவன் இவ்வாறு கூற மாட்டான். அப்படி இவைகள் இயற்கை அழிவுகள் என்றால் அவைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அல்லாஹுக்கு இல்லாமல் போய்விடும். இறைவனின் சக்தியை, பலத்தை தாண்டிய ஒன்று இவ்வுலகத்தில் இருக்கிறது என்று வந்துவிடும். எனவே இவ்வுலகில் நடக்கும் எல்லா விடயங்களும் எதுவாக இருந்தாலும் அழிவுகளாக இருக்கலாம், அழிவுக்கு மாற்றமான செயல்களாக இருக்கலாம், எல்லாம் அல்லாஹ்வின் கலா கதிரின் பிரகாரம் நன்மையான விடயமாக இருந்தாலும் சரி, ஷர்ரான விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு, அல்லாஹ்வினுடைய அறிவுக்கு உட்பட்டு, அல்லாஹ்வே நிர்ணயித்த பிரகாரமே இந்த உலகத்தில் அனைத்தும் நடக்கிறது. இயற்கை அழிவுகள் என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த இயற்கை அழிவுகளையும் உருவாக்குபவன் அல்லாஹ்வே என்ற விடயத்தையும் நாங்கள் மனதால் உறுதி கொண்டு அல்லாஹ்வினுடைய கலா கதிரின் பிரகாரமே நடக்கிறது என்ற விடயத்தை ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஃமினுடைய ஈமானின் ஒரு பகுதியாகவே இது காணப்படுகிறது. ஆகவே கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயங்களை ஈமான் கொள்ளுமாறு எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்களோ, குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எந்த விடயங்களை ஈமான் கொள்ளுமாறு வலியுறுத்துகின்றதோ அவைகளை எங்களுடைய மனதால் உள்ளதை உள்ளது போல் ஈமான் கொண்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் மேலான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.